நீங்களா யாரு? ஏண்டா முகத்தை மூடி இருக்கும் போதே தெரியல? நாங்க தான்டா முகமூடி திருடர்கள். ஓ நீங்க தானே அது? நீங்களாம் பிஸியா இருக்கீங்கன்றத பேப்பர்ல பார்த்தானே தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களெல்லாம் நேர்ல ஒரு நாள் பார்க்கணும்னு ஆசை, பார்த்துட்டேன். நல்லா இருக்கீங்களா? டேய், கழுத்துல இருக்கிற செயின், கையில இருக்கிற வாட்ச், மோதிரம் எல்லாத்தையும் மரியாதையா கழட்டி கொடுத்துட்டு போடா. அண்ணே வந்து ஐயோ அண்ணே என்ன கத்தில இருக்குது? என்ன இப்படி இங்க தானே நீங்க கவனிக்கணும். எவனா சட்டைக்கு மேல செயின் போட்டுருப்பானா? நான் போட்டிருக்கேன். அண்ணே இதை மொத்தமா வித்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு 15 ரூபா கிடைக்கும். வச்சீங்கன்னா எவனும் வச்சுக்க மாட்டான். இடிச்சு போட்டீங்கன்னா 2 பேருக்கு மேல கொட்டை கிடைக்கும். ஆனா நீங்க 4 பேர் இருக்கீங்க, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க? சப்பி சாப்பிடலாம். அண்ணே இதெல்லாம் சும்மா காலேஜ் பொண்ணுங்களை அஸ்திரத்துக்காக பந்தாவா போட்டுக்கிறதுனே. ரோல்டு கோல்டு. ஏய் இந்த சைக்கிளை தேடா. இதை பத்தி நான் சொல்லியே. இது நம்ம கான்ஸ்டபிள் சண்முகம்ல அவருது. ஓசில வாங்கியிருக்கேன். நீங்க வேணா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க. அவர் ஜெவனில் தான் இருக்காரு. இந்த அப்படி மரியாதையா ஓடிடு. இன்னும் ஒரு நிமிஷம் நின்னா நாங்க உன்னை உதப்போம். அப்ப இது உங்களுக்கு வேணாமா? ஏய் இவன் போக மாட்டான், நாம போலாம் வாங்கடா. மாம் செயின், பிரேஸ்லெட், மோதிரம் எல்லாத்தையும் அந்த முகமுடி கொள்ளக்காரங்க உருவிட்டு விட்டானுங்களா? ஒரு 25,000 ரூபாய் காலியா இருக்குமா? அவங்க கிட்டே அடிச்சிட்டியா? ஏய் சாமர்த்தியம் இருந்தா யாரும் எந்த நேரத்திலும் போச்சுக்கலாம்டா. அவங்க கேடினா நீ கில்லாடி. புரிஞ்சுக்கிட்டா சரி. திருப்பதி உண்டியலில் 20 லட்சம் ரூபாய் ஒரே கட்டாக இருந்தது. காணிக்கை செலுத்தது யார் என்று தெரியவில்லை. அட பாவிகளா, ஒரு வார்த்தை என்று சொல்லப்படாதா? கால் நகையில வந்து ஒரு பாதியை வாங்கியிருப்பா. அண்ணா நகரில் பட்டப்பகலில் நூதன முறையில் துணிகர திருட்டு. ஸ்கூட்டரில் வந்து ஸ்க்ரூ டிரைவரை வைத்து பூட்டை திறந்து உள்ளே நுழைந்து 50,000 பணத்தை எடுத்துக்கொண்டு வீட்டில் சமைத்து வைத்திருந்த சாப்பாட்டையும் சாப்பிட்டு விட்டு சென்றுள்ளனர். திருடர்கள் 2 பேர் தான் என்ற உண்மையை துப்பறியும் நாய் நுனிநாக்கா நக்கி கண்டுபிடித்தனர். போலீசார் இருவரையும் வலை வீசி தேடுகின்றார்கள். இப்ப சத்தம் கிடைச்சது? ஆமாங்க. ஆமாங்கன்னு மேல பாக்குற இந்த பக்கம். ஏய் எங்கம்மா அந்த உருட்டு கட்டிய கொஞ்சம் எழுதி. தம்பி நீயா? ஏன் தம்பி கதவு தட்டியிருந்தா நான் வந்து திறந்துருப்பேனே. அதுக்குதான் இப்ப தட்டிட்டீங்களே. இவ்வளவு திருட்டுத்தனமா இன்னும் எங்கேயா போயிட்டு வர்றீங்க? கஷ்டம் போகணும்னு அஷ்டலட்சுமி கோயில் போய் கும்பிட்டு வந்தோம். என்ன வேண்டிட்டீங்க? என்ன எல்லாரும் நல்லா இருக்கணும் தான். என்ன சொன்னீங்க தம்பி? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு. தம்பி 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 ஐயோ செத்து போன என் தம்பி சிட்டி பாபு கூட இப்படிதான் கோயிலுக்கு போனா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குவா. எனக்கு அவன் ஞாபகம் வந்துருச்சு. சிட்டி வீட்டுக்காரன் இப்ப தெரியுதா நாங்க ஏன் வீட்டுக்குள்ள பதுங்கி பதுங்கி வரோன்னு? புரியுதுப்பா, நல்லா புரியுது. ஆனா இவனுக்கு புரிய மாட்டேங்குது. செத்து போன தம்பியை நினைச்சு கண்டவனை எல்லாம் கட்டி பிடிக்க ஒண்ணு சொல்லலப்பா. ஏன்னா இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு உயிரோட இருக்க இஷ்டம் இல்ல. மருந்த குடிச்சு சாகலாம் போல தோணுது. போய் சேர வேண்டியதானே. மருந்த வாங்க பயமா இருக்கு. இப்படி ஒரு பொண்டாட்டி இப்படி எவனா சாவா? உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்கு, அவங்கள பார்த்தா பாவமா இருக்கு. இருந்தாலும் அவங்க இல்ல வேணாம். ஏப்பா நிறுத்திட்ட? இல்ல நான் ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லி அவங்களுக்கு தமிழ் ஞாபகம் வந்துடும். அப்புறம் விபரீதமா போயிடும். இன்னைக்கு யாரா பின்னாடி அடிச்சது? உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்க ரூம்குள்ள சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு? நான் டம் அடிச்சனா? என்ன நானா? ஏடா குளிச்சிட்டு வர அதுக்குள்ள எத்தனை சிகரெட்டா? உனக்கு இதனால எய்ட்ஸ் தான் வரப்போகுது. டம் அடிச்சா எய்ட்ஸ் வருமா? அப்பா வாங்க உட்காருங்க. உட்கார்றதுக்கு நேரம் இல்ல, புறப்படி சீக்கிரம் போவோம். எங்க? என் தங்கச்சி வீட்டுக்கு தான். உங்க தங்கச்சி வீட்டுக்கு நான் எதுக்குப்பா? அதுதான்டா உங்க அத்தை வீடுறா. வாடா சீக்கிரம். எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் பேசக்கூடாது. சீக்கிரம் புறப்படு. ஆட்டோ வெயிட்டிங். புறப்பட்டு வாடா சீக்கிரம். அத்தை வீட்டுல சொத்து கித்து பிரிப்பாங்க. சைக்கிள் கேப்ல போயிட்டு வந்துருப்போ.
போட்ட தாலியை குடி கைட்டி. ஏய், மிதிச்சிரு, மிதிச்சு. கொன்னுடு வச்சு ஆக்குறத. மரியாதையா கைட்ட தாலியை. தாலி கட்டியா இல்லையா? ஏமா இப்படி அடிக்கிறா, நீ சும்மா இருக்கியே? உனக்கு அறிவில்ல? அவனுக்கு தான் கை இருக்கா, உனக்கு கை இல்லையா? எப்படிங்க அவர் என் புருஷனாச்சு? அதனாலதான் அவனை அடிக்காம விட்டுருக்கேன். இப்ப உன் கையால நீ அவனை அடிக்கிற. அது வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். ஏய், இது என் குடும்ப விஷயம், நீ ஒண்ணும் தலையிடாத. குடும்ப சமாச்சாரம்னா வீட்டோட வச்சுக்கணும். தெருவுக்கு வந்தாச்சுல, அது பொது சமாச்சாரம் தான். அவன் என் பொண்டாட்டி, அவளை அடிப்ப கேட்கறதுக்கு நீ யாரு? அப்படியா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமைன்னு சொல்றாங்களே, அது தெரியுமா உனக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரியாதா? இப்ப தெரிஞ்சுக்க. வண்டி எடுப்பா. இவளை கட்டிக்கு போறாங்க அது அதோ அதுதான். இனிமே நீ அவளை அடிச்சேன்னு கேள்விப்பட்ட, இந்த அடிதான் ஞாபகம் இருக்கும்ல? ஜாக்கிரதை. ஆட்டோ, இதுதான்ப்பா வீடு. கொஞ்சம் வெயிட் பண்ணு. வாடா, வா வா. இதுதான் உங்க அத்தை வீடு. வா. அண்ணே வாங்க. அண்ணே வாங்க. என்ன விசாலம், சௌக்கியமா இருக்கிறியா? சௌக்கியமா இருக்கண்ணே. என்ன இப்படி பாக்குற? இதுதான் நம்ம ராஜாராம், என் மகன், உன் மருமகன். உட்கார்றா. ஓ மகன், அதோட நிறுத்திக்க. அது என்ன மருமகன்? டேய், சொன்னாலும் சொல்லாட்டியும் நீதான் இந்த வீட்டு மருமகன். அத பத்தி பேசத்தான் வந்திருக்கோம். என்ன விசாலம், எங்க என் மருமக சரசுவ காணோம்? பார்த்து ரொம்ப நாளாச்சு. எங்க போனா? எப்ப வந்தீங்க மாமா? இப்பதாம்மா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. என்னன்னா அங்க ரோட்ல அதிரி புதிரி பண்ணிச்சு அந்த பொண்ணு தானே இது? அதுவேதான். அது எதுக்கு இங்க வந்துச்சு? இவதான் என் தங்கச்சி பொண்ணு, பேரு சரசு. இவளைத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற. ஐயோ, ஏய், இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கா. ஏன்னா லைஃப்ல ஒரு செக்யூரிட்டி இருக்கும். விசாலம், என் பையனுக்கு உன் பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. உனக்கு பிடிச்சதா எனக்கு பிடிச்சதா? டேய், கவனிடுறா. ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சோம். ஏன்பா குடத்தோட குளிங்க போறாங்களே, இந்த அக்கா யாரு? உன் அக்கா இல்ல, சரசுடைய அக்கா. இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கிறேன், இன்னும் சரியா அமையல. அமையற மாதிரி தெரிஞ்சுங்களா? இப்போதைக்கு ஒண்ணும் இல்ல. அப்பாடா, முதல்ல பெருசுக்கு முடிக்க பாருங்க, அப்புறம் சிஸ்ட பத்தி யோசிப்போம். ஒரே நாள்ல எப்பா வேற வேற மாப்பிளைக்கு. கொஞ்சம் இருங்க, நீங்களே பேசுறீங்க, நீங்களே முடிவெடுக்கிறீங்க. அந்த உரிமையை எனக்கு கொடுக்க கூடாதா? சரசு சும்மா இருமா. பழைய பஞ்சாங்கத்துல இருந்து இன்னும் மாறவே இல்ல. மாமா புடிச்சிருக்கா இல்லையான்னு என்ன கேளுங்க. கேளுங்க மாமா. கேக்குறாங்கல்ல, குடிக்கல பழகுது, அதான் சூசகமா சொல்றாங்க. ஏம்மா, மாப்பிளை பிடிச்சிருக்கா உனக்கு? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. வந்த வேலை முடிஞ்சதுப்பா. விசாலம், சந்தோஷம் தானே? சந்தோஷம் தானே. ஏய், கல்யாண தேதி, சீரி சிறப்பு இதெல்லாம் கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். இங்கேயே உட்கார். இனிமே நீங்க சீர் பேசின சிறப்பு பேசின எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களே. சரசு, இனிமே தானே புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவனுங்க அனுப்பி வைப்பேன். அவன்கிட்ட ஒரு டைப்பா பழகி கைக்குள்ள போட்டுக்கும். மாமா சொல்றத கவனமா கேட்டுக்கமா. மாப்பிள்ள ஒரு மாதிரியான வரான். நீங்க கவலைப்படாதீங்க மாமா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ புத்திசாலி பொண்ணு தெரியுமா? கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர். அதனால மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா தேர்ந்தெடுத்து கழுத்து நீட்டணும். அதுக்கு அவசியமே இல்லைங்க. ஏங்க? எங்க அம்மா சொல்லாத ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எங்க உங்க கல்யாணம் ஆச்சுங்களா? ஐயோ, இல்ல யாராவது வச்சிருக்கீங்களா? அது இல்லைங்க, எனக்கு கல்யாணமே நடக்காதான் அப்படின்னு என் ஜாதகத்துல எழுதிருக்கா. கல்யாணமே ஆகாத ஜாதகமா? இப்படி ஒரு ஜாதகமா? நமக்கு நேரம் எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகுது? வாடா வா. எங்க உங்க அப்பா? அவரை ஊருக்கு வண்டியை தேர்ந்தெடுத்துக்கிட்டு போதும் போதும் ஆயிடுச்சு போ. சரி, அத்தை வீட்டுக்கு போனீங்க, என்னாச்சு? கல்யாணம் பண்ணி சொல்றாங்கடா. அத்தையவா? இந்த வயசுலயா? இதுக்கு உங்க அப்பா உடந்தையா? இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லப்பா. டேய், 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 அத்தை பொண்ணடா. சரி, பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கு? உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்கா? அது முக்கியம் இல்லடா. நான் எதிர்பார்க்கிற மாதிரி இந்த பொண்ணு இல்லையே. அப்படி நீங்க என்ன சார் எதிர்பார்க்கறீங்க? அழகா இருக்கணும். என்ன மாதிரியா? தூ. அழகுன்னா அந்த கண்ணு, அந்த உதடு, அந்த கழுத்து, அந்த அது இது. இதாண்டா. சார், நான் உள்ள வரலாமா? வரலாம் மாவா. நீங்க வரலன்னா என் மனசு பொக்குன்னு போயிடும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான வேலையா வந்தேன். எந்த வேலையா சொல்லுங்க, நான் நல்லா செய்வேன். இப்ப என்ன செய்யணும்? ஒண்ணுமில்ல, ஒரு 100 ரூபாய் கடன் வேணும். 100 ரூபாயா? நீங்க கேட்டா 500 ரூபாயா கொடுப்பீங்க. ஏய், முன்ன பின்ன தெரியாத பாட்டி அது பாட்டுல 500 ரூபாய் கேக்குதே, நீ குடுக்குறியா? அறிவு இருக்கா? எனக்கு அறிவு இருக்கோ இல்லையோ, அந்த பொண்ணுக்கு அழகு இருக்கு. இல்லடா. இருக்குன்ற இல்லன்ற கன்ஃபியூஸ் பண்றியா? எங்க?
100 வச்சிருக்க வாழ்க்கையில் என்னைக்கிடா நான் முழுசா 100 ரூபா நோட்டு பார்த்தேன். இல்ல இந்த வாட்ச் வச்சு ஒரு 500 வாங்கிட்டு வா. இதுவே 100 ரூபா தான் தாங்கும். டேய் போய் வாங்கிட்டு வா. எங்க போறீங்க? மார்வாடி கடைக்கு. அங்க வாட்ச் நல்லா ரிப்பேர் பண்றாங்க. கொடுங்க. ம். என் வாட்ச்ல மணி 9, இந்த வாட்ச்லயும் மணி 9. இல்ல 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 வேற ஒரு கோளாறு. கோளாறு வாட்ச்ல இல்ல, உங்ககிட்ட தான். இந்தாங்க உங்க பர்ஸ். எப்ப அடிச்சீங்க? நேத்து பஸ்ல இதை தவற விட்டுட்டீங்க. இதுல இருக்கிற அட்ரஸ் பார்த்து கொண்டு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். வரீங்க? இருங்க இருங்க. என்ன காபி கூல் ட்ரிங்க்ஸ்? இல்லைங்க, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு. எந்த காலேஜுங்க? கண்டுபிடிங்க பார்க்கலாம். வரேன். பாய் பாய். டேய் டண்டன் டண்டன் டண்டன். என்ன வலிப்பு இந்த மாதிரி ஆடுற? சந்தோஷம் தாங்க முடியல மச்சான். என்ன சந்தோஷம்? அவ எந்த காலேஜ் படிக்கிறா உன்னை மதிச்சு சொல்லிட்டு போனாளா? அங்கதான் அவன் மூளை வேலை செய்யல. என்ன? நேத்து நான் இந்த பர்ஸை எந்த பஸ்ல தவற விட்டேன்? 25C. 25C எந்த ரூட்ல போகுதோ